ஹே ஹாய் ஹாய்ஸ் அதில் வந்துட்டு என்ன மேட்ரு அப்படின்னா சண்டே ஸ்பெஷலாக எங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஓகே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த இதுக்கு போவோம் எலெக்ஷன் ஓகே நம்ம வந்துட்டு போவோம். ஏன்னா வந்துட்டு அதுக்கு போகணும் ஆசையாக இருந்துச்சு. லைக் உரியடி விஜயகுமார் அவரோட படம். ஸோ அதனாலே வந்துட்டு எனக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ஃபைட் கிளப் படம் தான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ செம்மையான ஒரு படம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம எலெக்ஷனுக்கு போக போகிறோம். வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிறது நான் படத்தை பார்த்துட்டு உண்மையாக சொல்லிடுறேன். ஸோ நல்லா இருக்குது நல்லா இல்லை, பாசிட்டிவ் அண்ட் அன்பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ எங்கே போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்ரீ கருமாரி அப்படிங்கிற அந்த ஒரு சினிமாஸ், கருமாரி சினிமாஸ் அப்படிங்கிற ஒரு தேட்ரு, புதிய தேட்ரு. நான் போகிறது புதுசு நண்பா. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் என்ன எப்படி எது என்ன அப்படின்ட்டு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஹாய் கைஸ், அண்ட் வந்துட்டு நான் எலெக்ஷன் மூவி இருக்குல்ல, ஸோ எலெக்ஷன் மூவி வந்தாச்சு. அவரோட அந்த உரியடி படத்தை பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கர ஒரு ஃபேன் ஆகி இப்போ வந்துட்டு இந்த ஃபைட் கிளப், அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன், ஸோ இந்த மூவிக்கு வந்தாச்சு. ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரிவ்யூஸ்னால் வந்துட்டு ஒரு ஆள் ரொம்ப தெரிஞ்ச சேனல் வந்துட்டு சும்மா ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டு தமிழ்லேயே போட்டிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இது பட் ஆனால் விஜயகுமார் நம்மளை ஏமாற்ற மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கணக்குன்னு தெரில. அண்ட் அதெல்லாம் பார்க்கணும். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்துட்டு இது ஒரு vlog மாதிரி இல்லாமல் இது வேறு ஏதோ மாதிரி தான் நான் வந்துட்டு பேச போகிறேன். பாப்பா இரு ராசு பாப்பா, அது எனக்கே தெரில. ஸோ இது வந்து நான் புது தேட்டர். நான் வந்துட்டு இப்போ தான் நியூ என்ட்ரி ஸ்ரீ கருமாரி ஸ்ரீ கருமாரி சினிமாஸ் அப்படிங்கிற ஒரு தேட்ரு. அண்ட் வந்துட்டு வந்தாச்சு, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. கேஷ் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நான் எனக்கே போக வேண்டிய ஒரு தேட்டர் இருக்குன்னா இட்ஸ் லைக் வந்துட்டு மால். ஸோ ஏனே தெரில, எலெக்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக ஐநாக்ஸ் மால் இந்த பக்கம் அந்த பக்கம் மால், அப்படி ஃபுல்லாக எல்லாம் மால்லே தான் ஓடிட்டுருக்கானுங்க. புரியல ஒன்றும். ஸோ ஏன் அப்படின்னு தெரில. ஏன்னா வந்துட்டு நான் ஒரு தேட்டருக்கு போயிருந்தேன். ஸோ அந்த தேட்டரில் வந்துட்டு தேட்டர் பேர் சொல்ல விரும்பல. நான் கேட்டிருந்தேன், என்னண்ணா நீங்கள் வாட்ச்மேன் ஒருத்தர் இருந்தார். வாட்ச்மேன் கிடையாது, அங்கே ஊரில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர். நான் கேட்டேன், என்ன ப்ரோ நீங்கள் வந்துட்டு இது கில்லி படம் ஏன் ப்ரோ போடலை, அண்ட் எலெக்ஷன் படம் ஏன் ப்ரோ இங்கே போடலை அப்படின்னு கேட்டேன். லூசு என்னங்க பண்ணுறது அப்போ அவர் சொல்கிறாரு. அவசரப்படாதீங்க பெரியவங்க. ஏன்னா கில்லி இதெல்லாம் போக்கிரி போட்டாங்களா. ஸோ நான் சொன்னேன், சரி போக்கிரி தான் ஓரளவுக்கு ஓடாமல் இருந்துச்சுல்ல, கில்லி படம் நிறைய ஓடிட்டுச்சுல்ல, அப்போ போட்டுருக்க வேண்டியதுன்னு, கில்லி படம் போட வேண்டியது அப்படிங்கிறேன். நான் தம்பி நம்ம என்ன பண்ண முடியும் தம்பி, ஒரு காதல் எப்படி ஓடிட்டு இருந்து தேட்டருக்கு தெரியுமா தம்பி, இப்போ இப்படி நாசம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அப்போ எனக்கு அதை கேட்கும்போது வந்து எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நான் போன அந்த படத்தையும் பார்த்துட்டு அதுக்கு வீடியோலாம் எடுத்துகிட்டு அண்ட் அப்படியே கட் பண்ணால் நான் வந்துட்டு எலெக்ஷனுக்கு எங்கே டிக்கெட் இருக்குது, ஏன்னா எலெக்ஷன் மூவி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இப்போ வந்துட்டு நம்ம போகிறது வந்துட்டு தெரியப்படுத்த வேண்டிய வாய்ப்பாயம் இருக்குது. ஏன்னா இவன் தேட்டருக்கு போகிறானா போகலையா, சும்மா வேணும்னு பண்ணுறானா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு எனக்கு காது கூட பேசுகிறானுங்க, காது படாமல் பேசுகிறானுங்க. ஹாய், யாரா இவன் கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்குது? நீ உண்மையிலே தேட்டருக்கு போறியா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அது வந்துட்டு நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் நமக்கு மணி கன்வின்ஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும், போய் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யார் என்ன தப்பாக நினைக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ விளாக்னு சொல்லிட்டு விளாக் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். அண்ட் மாண்டேன் ஷார்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு இங்கே மாதிரி இருக்கு ஷையா, பொத்தி வளர்த்த பிள்ளை மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை அங்கே பார்த்துட்டு சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு மேப்பில் லொக்கேஷன்லாம் பார்க்கணும். ஸோ கரெக்டாக பின் பண்ணால் தான் வந்துட்டு ரேப்பிடோ வர கொண்டு வருவான். இல்லைனா வந்து எங்கேயாவது கொண்டு வந்துட்டு இதான் பாய் போட்டேன் காசு கொடுத்து பார்க்கணும் போயிடுவோம். அது கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வந்திருக்கேன். ஸ்ரீகுமாரி தேட்டர், ஸ்ரீகுமாரி தேட்டர், குமாரின்னு போட்டு தேடிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு என்னடா 3 கிலோமீட்டர் தான் காமிச்சது, இப்போ என்னடா 5-6 கிலோமீட்டர் காமிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா நானே வந்துட்டு வேறு ஏதாவது தேட்டர் போயிருப்பேன். 6 கிலோமீட்டருக்கு நிறைய தேட்டர் இருக்குது போயிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். இதில் பேடிஎம் ஆப்புக்குள்ளாடி வந்து லொக்கேஷன் பார்த்தா 3 கிலோமீட்டர், நான் சர்ச் பண்ணி பார்த்தா 6 கிலோமீட்டர்.
காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்னடா இது அப்படி மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாகவே இருந்துச்சு. கடைசியில் தான் வந்துட்டு இன்னைக்கு இங்கே வர்றதுக்கு ஒரு ரேப்பிடோ புக் பண்ணுறதுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு நேம் படிக்கிறேன், கிளியராக நேம் படிக்கிறேன், ஸ்ரீ கருமாரி. அடங்கப்பா ஓச்சுறாங்க கொய்யா அப்படிங்கிற மாதிரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அதுக்கப்புறம் கருமாரியா சரி அதுக்கப்புறம் செட் பண்ணி பார்த்தா கிளியராக வருது. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்புறம் மேப்பில் அது எங்கே லொக்கேஷன் எங்கே பின் பண்ணணும்னு பார்த்துட்டு ரேப்பிடோவில் கரெக்டாக பின் பண்ணி கரெக்டாக கொண்டு விட்டான். அண்ட் வந்துட்டு நல்ல ஒரு பர்சனாக இருந்தார். அண்டு எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இவரோட எல்லா படத்துலையும் வர மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு கலவரம் நடக்கும், ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த சாதாரணமாக இருப்பார். ஸோ ஒரு பிரச்சனையில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் நடந்து பாட்டு லவ் இதெல்லாம் கடந்து வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தகிட்டான ஒரு பாட்டையும் வச்சு ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு. ஸோ இதோட வந்துட்டு படத்தை முடிப்பாங்க. அப்போ நான் வந்துட்டு உரியடியில் பார்த்தாச்சு. அன்றைக்கி அப்படியே கட் பண்ணால் ஃபைட் கிளப்லேயும் பார்த்தாச்சு. கதை டிஃப்ரெண்ட்டாக ஆனால் கிளைமேக்ஸ் ஒன்றே மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த எலெக்ஷன் ஸோ இதுலேயும் வந்துட்டு லைட்டாக அந்த சாயல் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு தயக்கமாகவே தான் இருக்குது இந்த படத்துக்கு. டிக்கெட் போட்டதுக்கப்புறம் என்னடா தயக்கம் அடங்கம்மால அதுதான் எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. டிக்கெட்டும் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே தயங்கி பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் சொல்லவும் முடியல, ஒன்றும் மெல்லவும் முடியல. கடுப்பாகவே தான் இருக்குது. சரி பரவாயில்ல, ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தாலும் வந்துட்டு தலைவன் படம் தானே வந்தாச்சு, பார்த்துட்டு என்ன சொல்லலாம். சுட்டியா தக்கத்தி தலைவன் வேற லெவலில் இருக்கான் பாருங்க. மே 17 படமும் ஓடுது. என்ன தலைவனுக்கு செட் ஆகலையாண்டான்னு தெரில. ஆனால் ஓகே தான். இங்கே பாருங்கப்பா கால கொடுமையை. என் தலைவன் ஃபோட்டோ முன்னாடி வந்துட்டு டஸ்ட்பின் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஆகுதுங்க. சும்மா படத்தை மட்டும் பார்த்துட்டு வருவோம், நமக்கு இன்னும் வேண்டாத வேலை. இங்கே பார்த்தீங்களா நிறைய படம் ஓடுது. படிக்காத பக்கங்கள், டீன்ஸ் இறங்கலடா டே லூசுப்பல இல்லை. அடுத்து ராசாவதி ஓடுது. ஸோ நிறைய ஓடு வந்துட்டு மாடியிலையா. ஸோ நான் வந்துட்டு ஸ்க்ரீன் 2 மாடிக்கு தான் வந்துட்டுருக்கோம். நான் தான் வரேன். ஸோ இதாங்க ஸ்க்ரீன் 2 வந்தாச்சு. பட் ஆனால் ஒன்றுமே புரியல. எலெக்ஷன் முக்கியம் அந்த கொடுமையை பார்த்தீங்களா? வேற மாதிரி இருக்கிறேன். இது கத்தா கதையாக்குது. இது பாருங்க மக்களே, தேட்டரே வெறிச்சு ஓடி கிடக்கு. ஆளே இல்லாத தேட்டரா இருக்கு. ஸோ நாம் வந்துட்டு வந்தாச்சுங்க. பட் ஆனால் இங்கே ஒரு கால கொடுமை என்ன அப்படின்னா வந்துட்டு வந்தால் லவ்வர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு போல டென்ஷன் மயிராக இருக்குது. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கான். உனக்கு என்ன? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தோலை கட்டுறது அழகிது பொம்பளை சோக்கு இல்ல, அப்படி சொல்லாத. இருந்தாலும் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காம நம்ம படத்தை பார்க்க வந்து படத்தை மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு போயிடுவோம். ஸோ வேற என்ன சொல்றதுன்னு தெரிலங்க. அவசரப்பட்டிய குமார் அந்த மாதிரி தான் என் கதை இருக்கு. சரி யாரும் கத்துறதுக்கு இல்லை, பட் நான் கத்துறானான்னு தெரில. பார்க்கலாம், மேபி ட்ரை இட். ஸோ படம் எந்த ரகம் இருக்குன்னு தெரில. ஸோ உண்மையே சொல்ல வேண்டாம், என்னால் முடியல. ஏன் அப்படின்னா வந்துட்டு பின்னாடி 2 ஜோடி உட்காந்துருக்கு. நீ ஏன் அதை பார்க்குற? பொம்பளை சோ கேட்குதா கோப்பி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? அப்படி கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு கட்டத்தில் சரி விடுங்க, என்ன பண்ணுறது, காலை கொடுமை. அண்டு தேட்டர் பார்க்க ஏதோ மாதிரி இருக்குது, ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஏன்னே தெரில.
பட் ஸ்க்ரீனில் படம் போட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன கதை ஏது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் எந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்க அண்ட் வந்துட்டு படம் எந்த மாதிரி வரப்போகுது அண்ட் என்னால முடியலைங்க. ஏன்டா லூசு மாதிரி செய்யுது. காமிக்கிறேன்னா காமிக்கிறாங்க. முன்னாடி யாருமே இல்லை, ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காரா. ஆனால் பின்னாடி என்னால் காமிக்க முடியாது. ஸோ 2 பேர் உட்காந்துருக்காங்க. 2 பேர்னா 2 ஜோடிகள். என்னடா சொல்கிறது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. சரி, ஓகே. எனக்கு வந்துட்டு ஒரு கதை நடந்துச்சு. என்ன கதைனா அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன கதை அப்படின்னா வந்துட்டு ரேப்பிடோ புக் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, போகலாமா வேணாமா, காசு வெட்டியாக செலவாகும், போகலாமா வேணாமான்னு யோசிச்சு கடைசியில் வந்துட்டு திங்க் பண்ணி முடிவு பண்ணியாச்சு. சரி, ஓகே, போவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு படத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு கன்வீனியன்ஸ் ஆகும்போது வந்துட்டு எலெக்ஷன் மூவி போகலாம், ஃபைன். பட் ஆனால் வந்துட்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிக்கெட் புக்கிங் பண்ணணும். ஸோ அப்படி புக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் தோணுது போக வேணாம் அப்படின்ட்டு. காசு கொழுப்பு தானடா கோபி. அப்படிலாம் இல்லைங்க, மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, போகலாமா வேணாமான்ட்டு. ஆனால் நேற்று எலெக்ஷன் மூவி போயிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனால் நேற்று வந்துட்டு இங்கே நான் தான் கிங்கு அந்த படத்துக்கு போனேன். பட் டிசப்பாயின்ட் கிடையாது, சொல்கிறேன். ஸோ எல்லாமே ஓகே தான். பட் உங்களுக்கும் எந்த மாதிரி தோணுது அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்காக தான் பண்ணுறேன். அண்டு நீங்கள் வந்துட்டு என்னை பார்த்து ப்ரோ நான் இந்த படத்துக்கு போனேன், எனக்கு வந்து சூப்பராக இருக்குது, காசு வேஸ்ட் ஆகலை, செம்மையாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஒருத்தவங்க சொன்னால் கூட போதும், எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக நான் பண்ணுற ரிவ்யூ பார்த்து பண்ணுற vlog மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு கடமத்தை பார்த்து நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஐ ஆல்வேஸ் ஹாப்பி. ஏன்னா ஒரு 144 ரூபா கொடுத்து நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் வந்துட்டு அந்த படத்துக்கு போய் நம்ம வேஸ்ட்டு. எதுக்காக படத்துக்கு வரோம்? 2.5 மணி நேரம் நம்மளே மறந்து சிரித்து ஜாலியாக இருக்க வரோம், இல்லை ஒரு த்ரில்லரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரோம், இல்லை ஒரு சர்வைவில் வந்துட்டு ஃபீல் பண்ண வரோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது படம் வந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபீல் குட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது பட் அந்த படம் ஃபீல் குட்டாக இருக்கணும், அது நம்ம தோணணும். ஃபீல் குட்டாக இருக்குதா இல்லையா படம் பார்த்தா தெரியும். ஸோ அதுக்கு மாதிரி நான் அதுக்காக உங்களுக்காக பார்த்து சொல்கிறேன். சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எனக்காக காசு இருக்கும்போது கண்டிப்பாக தியேட்டர் போய் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். பாருங்கள் மக்களே, அடுத்த ஒரு கால கொடுமை 11:40க்கு போட வேண்டிய படத்தை வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. என்னடா பண்ணுறது இவனுங்களை, என்னடா பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 11:40 தானடா போடணும், சொன்ன டைமில் போடுங்கடா, படத்தை போடுங்கடா, சமகாரம். சரி, நான் டக்குன்னு பார்க்குறேன், என்னடா இது 11:30 ஆகிடுச்சு, என்ன படம் போடல இன்னும் அப்படியே நான் பார்த்துட்டு இருக்கேன். 12 o'clock ஆகும் போது தலைவா உன் படத்தை பார்க்கதான் செத்துருவோம் போல. நிக்கிறேன், உங்களை எதிர்த்து நிக்கிறேன். போட்டாங்கப்பா, வெல்கம் போட்டாங்கப்பா. லைட்லாம் ஆஃப் பண்ணல, ஸோ படம் எல்லாம் இன்னும் போடலை. ஸோ அதனால தான் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே வெளியேற மாதிரி இருக்குது. லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரண்ட் போனதுக்கு டிக்கெட் செக் பண்ணிக்கிறாங்க.